நம்ம ஊரில் எத்தனையோ சிவன் கோயில்கள் இருக்குது. ஆனால் எறும்புகளுக்காக ஒரு சிவபெருமான் தன்னோட தலையையே சாஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் திருச்சி திருவெரும்பூரில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோயிலோட சுவாரஸ்யமான ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாரகாசுரன் ஒரு அசுரன் தேவர்களை எல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் கண்ணில் படாமல் தப்பிக்க தேவர்கள் எல்லாரும் குட்டி குட்டி எறும்புகளாக மாறி இங்கே வந்து சிவனை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற லிங்கம் ரொம்ப வழவழப்பாக செங்குத்தாக இருந்ததால் எறும்புகளால் மேலே ஏறி பூ வைக்க முடியல. இதை பார்த்து மனசு இறங்கின நம்ம சிவபெருமான் எறும்புகள் ஈஸியாக ஏறுறதுக்காக தன்னோட உடம்பையே ஒரு மண்புற்று மாதிரி சொரப்பாக மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக இடது பக்கமாக சாஞ்சிக்கிட்டாராம். அதனால தான் இவருக்கு எறும்பீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மூலவர் லிங்கம் முழுசாவே மணலால் ஆனது. அதனால் இங்கே சுவாமிக்கு தண்ணியால் அபிஷேகம் பண்ணவே மாட்டாங்க, வெறும் எண்ணெய் காப்பு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் லிங்கத்துக்கு நடுவில் ஒரு பிளவு இருக்கும். இதில் வலது பக்கம் சிவன், இடது பக்கம் அம்பாள். இதை சிவசக்தி லிங்கம்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தெரியுமா? டெய்லி சாமிக்கு பூஜை நடக்கும்போது எறும்புகள் எல்லாம் லைனாக கருவறைக்குள்ளே வந்து நைவேத்தியம், அதாவது பிரசாதத்தை எடுத்துகிட்டு போகுமா. சிவனே எறும்பாக வந்து சாப்பிட்றதா எல்லாரும் நம்புகிறாங்க. இங்கே இருக்கிற அம்பாள் பேர் நறுங்குழல் நாயகி. தினமும் புது புது அலங்காரத்தில் செமையாக தரிசனம் தருவாங்க. அதே மாதிரி கால பைரவருக்கு நேர் ஆப்போசிட்டில் கஜலட்சுமி தாயார் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா கும்பிட்டா வாழ்க்கையில் பயம் போயிட்டு பணம் காசு கொட்டும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நடராஜர் இங்கே காலில் கொலுசு போட்டுக்கிட்டு க்யூட்டாக காட்சி தர்றதும் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பாக ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.